மாமா, நீங்க கபிலனுக்கு இன்னும் அந்த கவர் கொடுக்கவே இல்லையே. தரோம் அல்லவா, தரதான் போறேன். சரி, சொல்லுமா. இந்த சந்தோஷமான நேரத்துல நம்ம மீனாம்பிகா லைட்டிங்ஸோட சிஇஓவை இந்த கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டரும் என்னோட அப்பாவுமான திரு தென்முக நம்பி அறிவிக்க போறாரு. உங்க எல்லாருக்கும் முதல்ல நன்றி. என் பொண்ணு புனிதா இங்க உங்க எல்லாரையும் தலைமை ஏத்து நடத்துறா. உங்களுக்கு தெரியும், நான் அதிகமா ஆபீஸ் பக்கம் வர்றதே இல்ல. கம்பெனியை நிர்வாகம் பண்றது எல்லாமே புனிதா தான். அவளுக்கு நீங்க எல்லாருமே உறுதுணையா இருக்கிறீங்க. நாங்க அதிகமா வர்றது இல்லைனாலும் உங்க எல்லாருடைய பெர்ஃபார்மன்ஸையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். நானும் என் பொண்ணும் அடிக்கடி இதை பத்தி பேசிப்போம். ஒரு கம்பெனில இருக்கிற தொழிலாளி சந்தோஷமா நம்பகமான ஆட்களா இருந்துட்டா எந்த ஒரு கம்பெனியும் ஜெயிச்சிரும். அதனால நீங்க தான் எங்களோட முதுகெலும்பு. இதே மாதிரி உங்களுடைய உழைப்ப புனிதா தொடங்கி இருக்கிற அடுத்த கம்பெனிக்கும் கொடுப்பீங்கன்னு நான் நம்புறேன். கண்டிப்பா சார். இதுவரைக்கும் ஆபீஸ் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு முடிவையும் என் பொண்ணை கேட்காம நான் எடுத்ததில்லை. ஆனா முதல் முறையா புனிதா கிட்ட கேட்காம நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என்னங்க, அண்ணன் வல்லவன் பேரை சொல்ல போறாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஒரு கம்பெனிக்கு தொழிலாளி எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தான் அந்த கம்பெனியை நிர்வாகம் பண்றவங்களும் ரொம்ப முக்கியம். எந்த இக்கட்டு வந்தாலும் நிதானம் இழக்காம புத்திசாலித்தனமாவும் முடிவெடுக்கணும். ஏன்னா அது அவங்க எடுக்கிற எந்த ஒரு முடிவும் அவங்கள நம்பி இருக்கிற பல லட்சம் குடும்பத்தோட வாழ்க்கையோட சம்பந்தப்பட்டிருக்கு. அப்படி யோசிச்சு பார்த்ததுல பொறுப்பான சரியான ஒருத்தருக்கு தான் மீனாம்பிகை லைட்ஸ் நிர்வாகத்தோட சிஇஓ பதவியை நான் கொடுக்க போறேன். சொல்லுங்க சொல்லுங்க மாப்ள. யோ மாம்சே, எப்படியோ சிஇஓ ஆயிட்ட. எங்க எல்லாருக்கும் ட்ரீட் வைக்கணும், சரியா? நீ வேற சும்மா. மீனாம்பிகை லைட்ஸ் நிர்வாகத்தோட சிஇஓவை நான் யாரை செலக்ட் பண்ணிருக்கேன் தெரியுமா? இப்போ உங்க மேனேஜரா இருக்காரு கபிலன் பெரியசாமி, அவரைதான். சார், நானா? என்ன சார் இது? நான் தான் சொன்னனே, இங்க யாரு என்ன வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னு கவனிச்சுட்டு இருக்கனே. உன்னை விட தகுதியான ஆளு வேற யாருப்பா இருக்க முடியும்? கபிலன், வாழ்த்துக்கள். கங்க்ராச்சுலேஷன். அம்மா, வாழ்த்துக்கள். பா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. மரகதம், எங்க மேல இருக்கிற கோபத்தை மாப்பிள்ள வெளிப்படுத்தி இருக்கிற விதத்தை பாத்தியா நீ? அண்ணே அண்ணே, ஒரு நிமிஷம் அண்ணே. இதை நானே எதிர்பார்க்கலண்ணே. கூட்டிட்டு வந்து இப்படி அவமானப்படுத்திட்டாருண்ணே. என்னங்க அப்படி என்னங்க இந்த கபிலன் பெரிய வேலை செஞ்சுட்டான்னு அவனுக்கு இவ்வளவு பெரிய பதவி? என்னங்க இதெல்லாம்? போதுமா, போதும். அவமானப்பட்டதெல்லாம் போதும். எப்ப பார்த்தாலும் எங்களை கூப்பிடுறது, சபை முன்னாடி நிக்க வச்சு எல்லாரும் முன்னாடி எங்களை அவமானப்படுத்த வேண்டியது, இதுவே உன் வீட்டுக்காரருக்கு பழகி போயிடுச்சு. ஒரு நிமிஷம் அண்ணன் நில்லுங்க. கையெடு. இப்போ நான் போய் உனக்கு குடிக்க கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டு வரட்டுமா? அது குடிச்சுனா உன் வயிற்றெரிச்சல், சாரி இந்த வெயில் எரிச்சல்லாம் அடங்கும். எடுத்துட்டு வரட்டுமா?